இந்த உலகம் எப்போது அழியும், அந்த நாள் எப்போது வரும் என்பதை பற்றி வரலாற்றில் நிறைய கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நூற்றாண்டில் மாயன் காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் இந்த உலகம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் இந்த உலகம் அழியும் என்று கூறினார்கள். அதை பெரும்பாலான மக்களும் நம்பவும் செய்தார்கள். December 2012. 2012. December 21st, 2012. அது மட்டுமல்ல, வரலாற்றில் இறுதி நாளை பற்றி இது போன்ற பல்வேறு பொய்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் இறுதி நாளை பற்றிய உண்மையை அல்லாஹ் ஒருவனை தவிர எந்த மனிதனுக்கும், எந்த நபிமார்களுக்கும், எந்த மலக்குகளுக்கும், எந்த ஜின்களுக்கும் தெரியாது. அந்த நாளை அல்லாஹ் குறிப்பிடாவிட்டாலும் அது வருவதற்கு முன் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெளிவாக அவனது தூதர்கள் மூலம் மக்களுக்கு கூறியுள்ளான். அந்த அடையாளங்கள் எல்லாம் முடிந்த பின், குறிப்பாக யமனில் இருந்து ஒரு நெருப்பு வெளிப்பட்டு மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்த பின் இந்த பிரபஞ்சத்தின் அழிவு ஆரம்பிக்கும். அந்த அழிவு இறை நிராகரிப்பாளர்களின் மேல்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியுள்ளார்கள். அவ்வாறு இந்த பிரபஞ்சம் அழியும் போது, அப்போது அதன் அழிவு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அவனது புனித குர்ஆனில் துல்லியமாக கூறியுள்ளான். இவ்வாறு 1400 வருடங்களுக்கு முன் புனித குர்ஆனில் அல்லாஹுவால் கூறப்பட்டுள்ள இந்த பிரபஞ்ச அழிவுக்கான நிகழ்வுகள் எல்லாம் தற்போது பெரும்பாலான மக்கள் உண்மை என்று நம்பும் நவீன அறிவியலின் பிரபஞ்ச அழிவு கோட்பாட்டுடன் முழுவதும் துல்லியமாக பொருந்துகிறது. சுப்ஹானல்லாஹ். முதலில் எப்படி இந்த பிரபஞ்சம் அழியும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள அறிவியல் கோட்பாட்டுகளை பார்ப்போம். சூரியனின் அழிவே இந்த பிரபஞ்ச அழிவிற்கான முதல் தொடக்கமாக இருக்கும். நமது சூரியனின் உட்புறத்தில் அணு உலையை போன்று நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆனது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் செயல்பாட்டினால் சூரியனில் இருக்கும் ஹைட்ரஜன் எரிந்து ஹீலியமாக மாறுகிறது. இவ்வாறு ஹைட்ரஜன் எரிந்து ஹீலியம் எனும் மந்த வாயுக்களாக மாறும்போது ஏராளமான மின்காந்த வெப்ப கதிர்களை உருவாக்குகிறது. இந்த வெப்ப கதிர்கள் சூரியனிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் வெளிப்புறத்தை நோக்கி செல்கிறது. இந்த மின்காந்த வெப்ப கதிர்களே சூரியன் மிக மிக பிரகாசமாக இருப்பதற்கும் அதன் அருகில் இருக்கும் கோள்கள் பிரகாசமாக இருப்பதற்கும் காரணம். சூரியனுக்கு தேவைப்படும் இந்த ஹைட்ரஜன் எனும் எரிபொருளின் அளவு 5 மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். தற்போது சூரியனின் வயது 4.5 மில்லியன் ஆண்டுகள். ஆனால் சூரியன் 1000 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததை விட தற்போது மிக தீவிரமாக இருப்பதால் சூரியனில் உள்ள ஹைட்ரஜன் எதிர்பார்ப்பதை விட மிக விரைவாகவே தீரலாம். அவ்வாறு சூரியனின் மத்தியில் உள்ள அதன் எரிபொருளான ஹைட்ரஜன் வாயுக்கள் முழுவதும் தீரும்போது நியூக்ளியர் ரியாக்ஷன் முழுவதும் நின்றுவிடும். சூரியன் ஒரே இடத்தில் இருப்பதற்கு காரணமே அது நடந்து கொண்டிருக்கும் நியூக்ளியர் ரியாக்ஷன் செயல்பாட்டினால் தான். இப்போது அது முழுவதும் நின்றுவிட்டதால் சூரியன் வெப்பநிலை 5 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து உடனடியாக 100 மில்லியன் டிகிரி சென்டிகிரேட்டாக மாறி சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். இவ்வாறு விரிவடைந்த சூரியன் முதலில் புதன் கோளை விழுங்கி அதனுடன் இணையும். அடுத்து வெள்ளிக்கோளை விழுங்கி அதனுடன் இணையும். அதன் பிறகு சந்திரனை விழுங்கி அதனுடன் இணையும். அதன் பிறகு அதன் 100 மில்லியன் வெப்பத்துடன் மென்மேலும் விரிவடைந்து பூமிக்கு அருகில் மிக நெருக்கமாக செல்லும். பூமியில் மேற்பரப்பால் சூரியனின் இவ்வளவு வெப்பநிலையை தாங்கிக் கொள்ளவே முடியாது.
அதனால் ஒரு புள்ளியில் பூமியில் உள்ள கடல்களில் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு அதில் உள்ள அணுக்கள் ஹைட்ரஜன் ஒரு பகுதியாகவும் ஆக்சிஜன் ஒரு பகுதியாகவும் இரண்டாக பிரியும். அப்போது என்ன நடக்கும்? ஆக்சிஜன் ஹைட்ரஜனை எரிக்க உதவி செய்யும். அதனால் இப்போது பூமியில் உள்ள கடல்கள் எல்லாம் தீப்பிடித்து எரியும். அதன் பின் கடலில் உள்ள நீர் எல்லாம் ஆவியாகிவிடும். பின்பு பூமிக்கு அருகில் இருக்கும் சூரியன் மேலும் விரிவடைந்து பூமியை விழுங்கி அதனுடன் இணையும். இப்போது சூரியனின் அடர்த்தியான காந்தப்புலத்தால் மறுபடியும் அதன் உட்பகுதியில் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடைபெறும். ஆனால் இந்த முறை ஹைட்ரஜன் இல்லாததால் ஹீலியமை எரித்து நேரடியாக மிகவும் அடர்த்தியான உலோகத்தை உருவாக்கும். இந்த உலோகத்தின் அடர்த்தியான அதிக காந்தப்புலத்தால் விரிவடைந்த சூரியன் அதன் ஒளியை இழந்து மிக மிக சிறியதாக சுருட்டப்படும். அடுத்து இந்த மிக மிக சிறிய சூரியன் பிளாக் ஹோல், அதாவது கருத்துளையாக மாறிவிடும். இப்போது இந்த பிளாக் ஹோல் அதன் அருகில் உள்ள அனைத்தையும் விழுங்கிவிடும். அதன் பின் தற்போது வரை விரிவடைந்து சென்று கொண்டிருக்கும் நமது பிரபஞ்சம் ஆற்றல் இல்லாமல் திரும்ப அதன் பழைய நிலைக்கே திரும்பிவிடும். இதில் பாதி நிகழ்வு நடைபெறும் போதே அப்போது பூமியில் உள்ள மனிதர்கள் இறந்து விடுவார்கள். அவர்கள் இறக்கும் முன் அவர்கள் பார்க்கும் இந்த பிரபஞ்ச அழிவு நிகழ்வுகளால் அவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தமும் அதீத பயமும் ஏற்பட்டு அவர்களின் உடலில் டிஎன்ஏக்களில் உடனடி மாற்றம் ஏற்பட்டு அங்கே உள்ள அனைவரின் தலைமுடியும் உடனே நரைத்துவிடும். அப்போது அங்கு உள்ள குழந்தைகள் உட்பட. இதுவே நமது பிரபஞ்சத்தின் முடிவாகும். இந்த நிகழ்வுகள் தற்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள நமது பிரபஞ்சத்தின் முடிவை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் துல்லியமாக கூறிவிட்டான். فَكَيْفَ تَتَّقُونَ إِن كَفَرْتُمْ يَوْمًا يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا السَّمَاءُ مُنفَطِرٌ بِهِ كَانَ وَعْدُهُ مَفْعُولًا فَإِذَا بَرِقَ الْبَصَرُ وَخَسَفَ الْقَمَرُ وَجُمِعَ الشَّمْسُ وَالْقَمَرُ وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ إِذَا الشَّمْسُ كُوِّرَتْ وَإِذَا النُّجُومُ كدرت وإذا الجبال سيرت يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده وعد علينا إنا كنا فاعلين. It is a promise from us. We are going to execute our promise. Allah keeps His promises. يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده وعدا علينا إنا كنا فاعلين. صدق الله العظيم.
طريق المعاصي ومن عليه بلطف يفضي بي لخلاص